நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. தேவயானி கூட ஒரு 4 டைம் 3 டைம் வந்திருந்தா பெரிய விஷயம். வரமாட்டாங்க. இல்ல இங்க வந்து இவ்வளவு அடர்த்தியான வட்டத்துல அவங்களுக்கு வரதுக்கு அச்சம் இருக்கும். பாம்பு மேல இருந்து தப்புன்னு தன்னால விழுவும். இங்க மரங்கள்ல பாம்பெல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு பிளாட் போட்டு விற்பனை செய்யப்பட்ட இடம், விற்பனைக்காக தயார் பண்ண இடம். ஆமா, சரியா விற்பனை ஆகல. கல்லெல்லாம் நட்டு பிளாட் போட்டு இது பண்ணது. பிளாட் போட்ட இடத்தை வாங்கி விவசாயம் பண்றாங்கன்னு நம்ம நிறைய செய்திகள் படிச்சோம் இல்லையா. முதல்ல ஒரு பூந்தோட்டம் போட்டிருந்தோம், டிராக்டர் எல்லாம் ஓட்டி பூந்தோட்டம் பண்ணிட்டு கிடந்தோம். அந்த பிளாட் போட்ட இடம் தான் இவ்வளவு நேரம் பார்த்த ஃபாரஸ்ட். பிளாட் போட்ட இடத்த மறுபடியும் ஃபாரஸ்ட் ஆக்கிட்டோம் நாங்க, ஒரு ஆயிரக்கணக்கான மரங்களை வச்சு. சோலார் இது வந்து 10 HP கவர்மெண்டோட நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கிற அந்த விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் இது. மினிமம் இது ஒரு 25 lakhs மெட்டீரியல் இது எல்லாம். ஆனா நம்ம கிட்ட அவங்க வந்து சப்சிடி அது இதெல்லாம் போட்டு நம்ம கிட்ட வாங்கினது 1 lakh தான் வாங்கியிருக்காங்க. நாங்க தண்ணி இப்ப இந்த செடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணி விடுறதுக்காக ஒரு குளம் நமக்கு வேணும். எப்படியும் அது தண்ணி பாருங்க ஊத்திட்டே இருக்குல்ல, அங்க எங்கிருந்து தண்ணி வந்து இதுல ரம்பிக்கிட்டே இருக்கும். இதுல இருந்துதான் மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணி போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நாங்க அதை பாதுகாப்பா அந்த இலைகள்லாம் உள்ளாம வலை போட்டு வைக்கிறோம். வெறும் தண்ணியா இல்லாம அதுக்குள்ள மீன்கள் எல்லாம் கூட விட்டு இருக்கிறோம். இளநீ வந்து 15 ரூபாய்க்கு நம்மகிட்ட எடுக்கிறாங்க அதிகபட்ச விலை. ஆனா நமக்கு 15 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கே யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் முன் வராங்க. மீதி ஆளுங்க எல்லாம் 8 ரூபாய் 10 ரூபாய்லாம் கேக்குறாங்க. விலைய வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை சந்தைப்படுத்துறது பயங்கரமான கஷ்டமா இருக்குது. செம்மரம் என்ன காரணத்துக்காக அது பர்பஸா வச்சதா சார், இல்ல மண்ணுக்கு ஏத்தது அப்படின்ற மாதிரி கணக்கு? அது ஒண்ணும் கிடையாது. நம்ம விவசாயம் பண்ணும்பொழுது ஊடு பயிர்களா சில பொருட்களை வைக்கணும். சில சமயம் இந்த மரங்கள் பலன் கொடுக்காத போது அது கொடுக்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியலன்னா கூட நம்மளுடைய உழைப்புக்கு பின்னால ஏதாவது ஒண்ணு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த செம்மரங்கள் ஒரு விலைக்கு போகும். நம்ம போட்ட காசு செஞ்ச முதலீடு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். செம்மர சந்தைப்படுத்துதல் அப்படின்றது இதை வந்து எனக்கு கொடுத்தது எல்லாமே ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் தான். அவர்களே முன் வந்து இதெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, சந்தன மரங்கள் உட்பட அவங்க தான் எனக்கு கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு விற்பனை பண்ணும்பொழுது அவர்கள்ட்ட நம்ம கேட்டு எங்க விற்கணும் என்ன ஏதுங்கிறது கேட்கணும். அது வரைக்கும் பாதுகாக்கிறது நம்மளுடைய வேலை. கிராம மணியக்காரருடைய பதிவேட்டுல நான் எத்தனை வச்சிருக்கிறேன், இவ்வளவு மரம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிடணும். அந்த பதிவேட்டின்படி அது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நம்ம பின்னாடி எடுத்தா கூட இருக்கணும். 25 வருஷம் ஆச்சுங்கிறது இருக்கணும். தெரியப்படுத்துறது என்னன்னா, நீங்க வெட்டி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எங்க திருடிட்டு வந்தீங்கிற மாதிரி ஆயிடும். அதை வெட்டுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் போட்டா இந்த தோட்டம் இத்தனை மரம் இது இவ்வளவு வெட்டப்படுதுங்கிறது அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமா கணக்கு வந்துடும். அது திருட்டு பொருளா ஆகாது. உங்களோட குடும்பம் அப்படிங்கும்போது விவசாய குடும்பம் தானே சார்? அதனாலதான் இந்த ஆர்வம். ஆமா, விவசாய குடும்பம் தான். ஆனா எங்க குடும்பங்கள்ல எங்களுக்கு எங்க ஊருக்கே ஒரு சிறப்பான ஒரு விவசாயம் உண்டு. வெத்தலையை உற்பத்தி பண்றது. எங்க குடும்பம் எங்க ஊருக்கு அந்த பெரிய பெயர் உண்டு. அந்தியூர் வெத்தலைங்கிறது எங்களுடைய கிராமத்துல இருந்து தான் வரும். அவங்களுக்கு ஆமா, வெத்தலை போடுறது, வெத்தலை விவசாயம் பண்றதுக்கு எங்க ஊர்க்காரங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு ஒரு 1.5-2 ஏக்கர் இருக்கும். அப்புறம் தென்னை மரங்கள் ஒரு 70 தென்னை மரங்கள் இருந்தது. அது வரிசைனா நெடுகா வச்சிருப்பாங்க. எங்களுக்கு வாரத்திற்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா பெரிய, மாசம் 400 ரூபாய் தேவைப்படுற ஒரு குடும்பமா நாங்க இருந்தோம்.